ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்வேதா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி ஜூன் 17 மத்திய கிழக்கு மோதல் ஒரு புதிய பரபரப்பு கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலில் தாக்குதல், ஈரான் முக்கிய இராணுவ தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. மொசாத் உளவாளிக்கு மரண தண்டனை, அமெரிக்கா போருக்கு தயாராகிட்டு இருக்காங்களா, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நடந்த இஸ்ரேலோட விமான தாக்குதலில் மேஜர் ஜெனரல் அலி ஷத்மானி அப்படின்ற ஈரான் இராணுவத்தின் முக்கிய தலைவர் தற்காலிகமாக இருந்த பதவியிலேயே உயிரிழந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் நியமிக்கப்பட்ட 5 நாள் கூட ஆகலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஈரானுக்குள்ள அதிர்ச்சி. ஏனெனில் 2 வாரத்துக்குள்ள இது 2வது முக்கிய தலைவரை இஸ்ரேல் குறி வச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஈரானுக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா தனது தூதரக ஊழியர்களை ஈரானிலிருந்து வெளியேற்ற துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெஹரன் நகரத்திலேயே ஏராளமான மக்கள் பீதி காரணமாக வேறு நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க. இதனால் ஒரு மறைமுகமாக யூஎஸ் வாருக்கு ரெடி ஆகிட்டுருக்கா அப்படின்ற மாதிரியான இதுவும் பரவிட்டுருக்கு. ஸோ என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஈரான் நேற்று அறிவித்தது என்ன அப்படின்னா, இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத்க்கு பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் மீது மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது சாமானிய விஷயம் இல்லை. மொசாத் வெர்சஸ் ஐஆர்ஜிசி இடையிலான உளவுத்துறை போர் தலையை வெட்டும் அளவுக்கு போயிட்டுருது அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் மோதல் நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டிருக்கு. G7 நாடுகள் எமர்ஜென்சி மீட்டிங் நடத்தி தயவு செஞ்சு சமாதான முயற்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் க்ரூட் ஆயில் 7%, 9%லேருந்து இப்போ 10% அளவுக்கு உயர்ந்திருக்கு விலை. சில உலக பங்குச்சந்தைகளில் பங்குச்சந்தைகள் விழும் நிலவரமும் உருவாயிட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பெரிய போருக்கு இது கொண்டு போய் விடுமா, இல்லை மொசாத் உளவாளிக்கு மரண தண்டனைனா இது அஃபீஷியல் ஸ்பை வார் தானா என்ன அப்படின்றது நமக்குள்ளே எழுற கேள்வியாக இருக்குது. ஸோ இதில் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.